ஹே காய்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி ஒரு ஆசமான ப்ராடக்ட் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ ஸ்டே கனெக்டட். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, இந்த போட் ராக்கர்ஸ் 510. ஆக்சுவலி இதை பற்றி நிறைய சொல்லணும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 1.5 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது முன்னாடி சில வீடியோஸ் பார்த்ததுன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஹெட்செட்டை பற்றி சொல்லியிருப்பேன், ஃபிங்கர்ஸை பற்றி. ஆனால் அதோட நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது ரெண்டத்தையும் வச்சு நம்ம பேச போகிறோம். ஸோ அன்றைக்கி நான் சொன்ன விஷயம் இன்றைக்கி பழிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோட் வேர்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரொம்ப சிம்பிளான அன்பாக்சிங். நான் ஏன் போட் சூஸ் பண்ணேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பொதுவாக ஒரு ஹெட்ஃபோன் இல்லை மியூசிக் கேஜெட் அப்படின்னு போனோம் அப்படின்னா எனக்கு போட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா சவுண்ட் குவாலிட்டி, பேஸ் குவாலிட்டி இதில் குறைய சொல்ல முடியாது. போட்டில் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான பிராண்டட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி ஃபிங்கர்ஸ், கோவோ அண்ட் ஜெப்ரானிக்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஹெட்செட் வந்து இந்த மியூசிக் ஜேபிஎல் மாதிரிலாம் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் எனக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ஹெட்செட், ஒரு மியூசிக் கேஜெட் அப்படின்னா நான் போட்டை சஜஸ்ட் பண்ணுவேன் கண்ணு மூட்டு. ஏன்னா முன்னாடி ஒரு ஏர்பாட்ஸை பற்றி சொல்லியிருப்பேன் போட்டோடது. அது இப்போ வரைக்குமே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒருவேளை நீங்கள் ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், உங்களுக்கு ஒரு சரௌண்ட் சவுண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஹெட்செட் கண்டிப்பாக சூஸ் பண்ணுவீங்க. மோஸ்ட் ஆஃப் த பர்சன் ஹெட்செட்ஸ் அதுக்கு சூஸ் பண்ணுறாங்க. பட் இதில் கிடைக்கிற சவுண்ட் எனக்கு அதுலேயுமே கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக எனக்கு அது ஒரு வாவ் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் இதில் பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன் நான் சொல்கிறேன். அண்ட் போட் ராக்கர்ஸ் 510 தான் இதோட மாடல். அண்ட் பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நான் இதை பார்த்தே சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு லைவாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நீங்கள் 20 hours மியூசிக் கேட்டுக்க முடியும். ஒரு நீங்கள் யூஸே பண்ணல, அப்படியே ஒரு வாட்டி சார்ஜ் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 250 hours வரைக்கும் இது அப்படியே இருக்குமா. ஸோ பேட்ரி வந்து இதில் இன்பில்ட் பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது சார்ஜ் வந்து ரொம்ப நாளைக்கு நிற்கும். ஏன்னா இதை அன்பாக்ஸ் பண்ணி இதுவுமே யூஸ்வலாக நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்கும்ல, ஒரு மொபைல் அன்பாக்ஸ் பண்ணாலோ இல்லை ஏதோ ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணாலோ ஃபஸ்ட் எடுத்தோடனே சார்ஜ் போடணும் அப்படின்னு இருக்கும்ல. அதே மாதிரி யூஸ்வலாக நானும் சார்ஜ் போட்டேன். அப்போ போட்ட சார்ஜ் தான், நான் அதுக்கப்புறம் நான் சார்ஜே போடல. ஸோ இப்போ வரைக்குமே அப்பப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு ஏர்பாட்ஸ் என்னாக தான் இருக்குது. பட் சம்வாட் சில கால்ஸ் பேசும்போது, சில விஷயங்கள் மூவிஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த ஹெட்செட் தேவைப்படும். ஸோ அப்போ மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேனே தவிர ரொம்ப ரக்குட் யூஸ்க்கெலாம் நான் பண்ணது கிடையாது. ஸோ அண்ட் தென் வந்து இதுலேயே மைக்ரோஃபோன் இருக்குது. அண்ட் நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு 2 கேபிள் தருவாங்க. ஒன்று சார்ஜிங் கேபிள் அண்ட் இன்னொன்று வந்து ஆக்ஸ் கேபிள். ஸோ ஆக்ஸ் கேபிள் வந்து அவ்வளோ குவாலிட்டியாலாம் இருக்குது, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு குவாலிட்டிலாம் இருக்காது. அண்ட் சார்ஜிங் கேபிள் இட்ஸ் ஓகே, நீங்கள் மொபைல் சார்ஜர் இருந்தாலே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் இதோட பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே. அண்ட் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்னு சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் என்னன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸாக சில வீடியோஸில் ஃபிங்கர்ஸோட ஹெட்செட்டை பற்றி பேசியிருப்பேன். அண்ட் அதோட கிளிப்புமே நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். வாங்கி கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணேன். பட் இதில் என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நான் பார்க்கணும்னா பிளாஸ்டிக். ஸோ பிளாஸ்டிக்கில் சில கம்பெனி, உதாரணத்துக்கு ஜேபியாக இருக்கட்டும், போட்டாக இருக்கட்டும், குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு குவாலிட்டியாக தான் இருக்கும். பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஹெட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க. இது நார்மலாக எல்லா ஹெட்ஃபோன்ஸ்லையும் வர்றது தான் இந்த ஆப்ஷன்ஸ். பட் என்னாச்சு அப்படின்னா ஒரு வாட்டி நான் இப்படி வச்சு மாட்டினேன், இப்படி வச்சு தலையில் மாட்டினேன். அப்போ என்னாச்சு அப்படின்னா இந்த பார்ட் வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஆஃப்லைனில் வாங்கினாலும் அதே ஷாப்புக்கு போய் ஹெல்ப் கேட்டேன். ஸோ அவங்க வந்து வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டச்சப் இருக்கனால, ஸோ அந்த சப்போர்ட் ஃபிங்கர்ஸ் கிட்ட சப்போர்ட் இருக்கனால ஸோ அவங்கக்கிட்ட பே மாற்றினாங்க. பட் நான் பே பண்ணேன். ஸோ இது வாங்கும்போது ஒரு 700 rupees இருந்துச்சுல்ல, நான் வந்து ஒரு 200 பே பண்ணி தான் திருப்பி இதை நான் ரீக்ளைம் பண்ணேன். ஸோ புதுசாக எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி பேசியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி நான் அதை ரீப்ளேஸ் பண்ணேன். நான் சர்வீஸ்லாம் சென்டருக்குலாம் கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணி தான் திருப்பி 2வது எனக்கு அது வந்து கிடச்சிச்சு. அது முன்னாடி நான் சொன்னேன் அது ஈஸியாக பிரேக் ஆகிடுச்சு அப்படின்றது. அதில் அவ்வளோ முக்கியமான பிளாஸ்டிக் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா இது அதோட நிலைமை. இதை கூட நான் ஏன் டேப் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதுக்கு ரீசன், இதோட உள்ள இந்த சவுண்ட் சிஸ்டம்லாம் இருக்கும்ல, சவுண்டு கேட்குறது அப்படின்னு அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் இதோட பிளாஸ்டிக் ஒரு சைடு ஸ்டார்டிங் உடஞ்சிச்சு, அதை வச்சு டேப் சுற்றி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்த சைடுமே உடஞ்சிச்சு. ஸோ அண்ட் இது உடஞ்சது கூட பார்த்தாதுன்னு இது உங்களுக்கு ஸ்பாஞ்சை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நான் வாங்கும்போது இது ஆல்மோஸ்ட் ஒரு 750 அந்த ரேஞ்சு. இப்போ இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு இது கண்டிப்பாக வேல்யூ இல்லாத ப்ராடக்ட்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் நீங்கள் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தெரியும்.
அவ்வளோ ஒன்றும் குவாலிட்டியான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் இந்த ஹெட்செட் நான் இது வரைக்கும் பாக்ஸ் தான் காட்டிகிட்டு இருந்தேன், உங்களுக்கு ப்ராடக்ட்டே காட்டல. ஸோ இதுதான் அந்த ஹெட்செட்டு. ஸோ இது நீங்கள் கையில் பிடிக்கும் போதும் சரி, இதை நீங்கள் பார்க்கும் போதும் சரி, உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் லுக் கிடைக்கும். அண்ட் இதில் சில டிஸ்அட்வான்டேஜுமே இருக்குது. நான் சொல்கிறேன், எல்லாமே அட்வான்டேஜ் அப்படி ஒரு ப்ராடக்ட்டை பற்றி சொல்ல முடியும். நான் ஒன்று இதை ஸ்பான்சர்ஷிப் பண்ணலையே. ஸோ இதில் நிறைய சில டிஸ்அட்வான்டேஜுகள் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். பட் இது நீங்கள் ஃபஸ்ட்டு கையில் ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியான பிளாஸ்டிக் உங்களுக்கு தெரியும். அண்ட் இதில் நான் முன்னாடி காமிச்ச மாதிரி இதுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் எவ்வளோ தின்னான பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் ஒரு பெரிய ஹெட்டாக இருக்குது அப்படின்னமோ இந்த ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வரைகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஈவன் 100% சான்சஸ் இருக்குது. பட் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாஸ்டிக்குமே ரொம்ப ஹார்ட் அண்ட் பிளாஸ்டிக். ஸோ 2 லேயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து இப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணிக்க முடியும் எவ்வளோ பெரிய ஹெட் அப்படின்னாலுமே. அண்ட் ஆஸ் யூஸ்வல் எல்லா ஹெட்செட்லையும் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதோட ஸ்பாஞ்சை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இதோட ஸ்பாஞ்ச் குவாலிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம், முக்கியமாக நிறைய பேர் குறை சொல்கிறது வந்து ஹெட்செட்டில் வந்து என்னால் ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப நேரம் காதில் போட்டுக்க முடியாது அப்படின்றது. பட் நான் 2 ஹவர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் காதில் மாட்டி. எனக்கு பெருசாக பெயின் அப்படின்றதுலாம் எனக்கு உணர்ந்ததே கிடையாது. ஈவன் நான் மாட்டியிருக்க மாதிரியான சென்சேஷன் கூட எனக்கு இருந்தது கிடையாது. 2 ஹவர்ஸ் மேலே போச்சுன்னா டெஃபினெட்லி ஹெட்செட் உங்கள் காதில் இருக்கிறது தெரியும். ஏன்னா சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க அண்ட் ரொம்ப நேரம் காதில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டெஃபினட்டாக அந்த ஃபீல் இருக்கும். ஸோ அதெல்லாம் காமன் ஹெட்செட்டில் இருக்கிறது. அண்ட் இதில் பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் சவுண்டு வால்யூம் அப் பண்ணுறது, வால்யூம் டவுன் பண்ணுறது, மூவ் ஃபார்வர்ட் பேக்வேர்ட், பவர் ஆன் ஆஃப், அண்ட் கால் வந்து இதிலே அட்டன் பண்ண முடியும். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. கால் கட் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, அந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. அண்ட் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற யூஎஸ்பி அந்த சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம், மொபைல் சார்ஜர் இருந்தாலே போதும். ஸோ இதுதான் இதோட பேசிக் திங்ஸ். அண்ட் இதில் நான் சொன்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ வர நிறைய ஹெட்ஃபோன்ஸில் நீங்கள் இப்போ கேரி பண்ணி போகிறீங்க, வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, எங்கேயாவது நீங்கள் ஊருக்கு போகும்போதோ இல்லை ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு ஃபோல்டபுள் ஹெட்செட் தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, ஈஸியாக கேரி பண்ணி போகிறதுக்கு. ஆனால் இது டெஃபினெட்லி ஃபோல்டபுள் கிடையாது. அண்ட் இது பார்க்கவும் பெருசாக இருக்குது. நீங்கள் இப்படியே எடுத்துகிட்டு போகும்போது டெஃபினெட்லி நோட்டீஸ் பண்ணுவாங்க உங்கள் கையில் டெஃபினட்டாக ஒரு ஹெட்செட் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். இது ஃபோல்டபுளாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு, இந்த செக்மெண்ட்டில், இந்த குவாலிட்டியில், இந்த ஒரு சவுண்ட் குவாலிட்டியில் அடிச்சிக்க இந்த மாடல் கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம். நிறைய மாடல்ஸ் இருக்குது, போட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. இந்த பட்ஜெட்லையுமே சரி, 1500 அந்த மாதிரி பட்ஜெட்லையுமே சரி நிறைய மாடல்ஸ் விட்டுருக்காங்க, ராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் சூஸ் பண்ணுறதுக்கும் இது இப்போ ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் தான் இது அவைலபிளாக இருக்குது. அமேசான் நான் செக் பண்ணி பார்த்தேன், அவைலபிளாக இல்லை, ரீபப்ளிஷ் தான் இருக்குது. ஸோ வாய் வர்றதுன்னு நினைக்கிறேன். அதுதான் இப்போது அமேசானில் இருக்குது. அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் இதோட ஒரிஜினல் ப்ராடக்ட்டே இருக்குது. ப்ரைஸ் வந்து இப்போது 1090. நான் வாங்கும்போது 1090 தான். அது ஒரிஜினல் ப்ரைஸ் இது வரும்போது ஆல்மோஸ்ட் 3000 கிட்ட இருந்திருக்கும், அப்படி தான் போடுவாங்க. பட் ஆல்மோஸ்ட் அந்த 1500 ரேஞ்ச் இருந்திருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் 68% ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க, இந்த பட்ஜெட் அதாவது 1000க்குள்ளே ஒரு நல்ல ஹெட்ஃபோன் வாங்கணும், அப்படி ஹெட்செட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த போட் ராக்கர்ஸ் 510 வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ முன்னாடி நான் ஃபிங்கர்ஸில் ஃபேஸ் பண்ண நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து எல்லாமே டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் இதில் அது இல்லை. ப்ளூடூத் பக்கா ஒர்க் பண்ணுது. ஈவன் நீங்கள் இதை ப்ளூடூத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா சில சவுண்டு லேக் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. லைக் இப்போ நீங்கள் ஏதோ எடிட்டிங் பண்ணுறீங்க, ப்ரீமியர் ப்ரோவாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஆல்ரெடி அங்கே ப்ளே ஆகி ஓடிட்டுருக்கோம். ஒரு 2-3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு இங்கே சவுண்டே ரீச் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இதில் இருந்திருக்கு. அண்ட் பிளாஸ்டிக், மட்டமான பிளாஸ்டிக், அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பாஞ்சே உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கோம் இது எந்த அளவுக்குன்னு சொல்லி. ஸோ ஃபிங்கர்ஸ் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஏன்னா லேக்ஸ் கேபிள்லாம் கொடுத்துருக்காங்க, பவர் பட்டன் எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. பட் சில விஷயங்களில், மோஸ்ட் ஆஃப் த விஷயங்களில் கோட்டை விட்டுருக்காங்க. பட் நான் எப்போவுமே சூஸ் பண்ணுறப்ப நான் சொல்லியிருப்பேன், நான் ஃபஸ்ட் டைம் ஃபிங்கர்ஸ் போனேன் அப்படின்றது நான் எப்போவுமே யூஸ்வலாக போகக்கூடிய கேஜெட், அதாவது ஆடியோ கேஜெட்ஸ் அப்படின்னா டெஃபினெட்லி போட்டாக தான் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி இப்போ நான் போட் போயிருக்கேன். ஸோ எனக்கு இது பெஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சார்ஜர் நான் வாங்கினப்போ போட்டது அண்ட் ஸ்டில் 1.5 months ஆச்சு. இப்போ வரைக்கும் சார்ஜ் 50% இருக்குது. ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் ஒரு பட்ஜெட் ஆப்ஷன் போகிறீங்க அப்படின்னா போட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நிறைய ஸ்பெசிஃபிகேஷன், நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம் அண்ட் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி வீடியோ போடுங்க ப்ரோ, இல்லை இந்த மாதிரி கேஜெட்ஸ் வீடியோ எடுத்து போடுங்க, அதில் இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுட்டு அப்படி ஆசைப்படுறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி சொல்லுங்கள். அண்ட் இதை பற்றி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்
அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பாய்.